Hi friends, இன்னைக்கு நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்து கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் அடை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஈவன் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் ஒவ்வொன்றையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10லிருந்து 15 எடுத்துருப்பேங்க. இந்த மாதிரி ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பீன்ஸையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பீன்ஸ் வந்து ஒரு 10 எடுத்துருப்பேன். இப்போ இதையும் தண்ணியில் போட்டுடலாங்க. அடுத்ததாக கேரட் 2 தோலை சீவிட்டு நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவியல் செய்யும்போது இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேக வைக்கும்போது குலைவாக போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் 1 எடுத்துருக்கேன். இதையும் தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் 2 எடுத்துருக்கேன். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். அதில் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையுமே எடுத்துடணும். இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவியலுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் 3 எடுத்துருக்கேன். காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையும் தண்ணியில் சேர்த்திடலாம். எப்பவுமே வாழைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ண உடனே வந்து நம்ம தண்ணியில் போட்டுறணும். அடுத்ததாக பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. 1 கப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேங்க. இதையும் தோலை நீக்கிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லதுங்க இது. மீதி இருக்கிற பூசணிக்காயை நான் தோலெல்லாம் சீவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நம்ம ஏதாவது சாம்பார் செய்யும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய் தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கிக்கோங்க. இப்போ விதையெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். பூசணிக்காயை நம்ம இப்போ சேர்த்தக்கூடாது. அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில்லை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் கலக்கியெல்லாம் விடக்கூடாதுங்க. இப்போ மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய்கறிகள் எல்லாம் வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப்பு, அடுத்ததாக சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 1, சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்திடக்கூடாது. நீங்கள் ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாம் குலைவாக போயிடும். இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு அதாவது 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூசணிக்காயை சேர்த்திடலாம். கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறிடாதீங்க. திருப்பியும் மூடி போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆக வரையில் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை போய் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குலைவாக போயிடும். பூசணிக்காய் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்திடலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம்.
இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அடுப்பையும் சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்திக்கலாம். தயிர் நான் கெட்டியான தயிர் 1/2 கப்பு சேர்த்திக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போது உடனே தயிர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா கலக்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் தயிர் குறைவாக இருக்குது. அதனால் மீதி இருக்கிற தயிரையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சாதத்துக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும். அதுவே நீங்கள் அடை தோசைக்கு இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நம்ம இதுக்கு எதுவும் தாளிச்செல்லாம் கொட்ட போகிறது இல்லைங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. நான் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேங்க. நீங்கள் சப்போஸ் தோசைக்கு இல்லை அடை தோசைக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க தயிரை. அவ்வளவு தாங்க. சூப்பரான சுவையில் ஹெல்த்தியான கேரளா ஸ்டைலில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து அவியல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.